சிங்கப்பூர்ல பெரிய கம்பெனி அவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கு. என்னது 50 திருட்டு கேஸ், 15 கள்ளக்கடத்தல், 10 சாராய கேஸ், 4 கொலை கேஸ் உள்ள ஏமாமனுக்கா டாக்டர் பட்டம்? ஏழைகளின் தலைவர் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. இளைஞர்கள் எழுச்சி நாயகன் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாய் கால் கழுவுற நேரத்துல தட்டுல என்ன வச்சாங்கன்னு கேட்டா இந்த பஞ்சு தலக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் போல மேட்ருக்கு வாங்க. ஏய் அலங்கோலமா இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னேன். இருக்கட்டா சாணி மொழிகிற இருந்த சவத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன். ஓலை போட்டிருந்த குடிசை மேல எல்லாம் புரோட்டன்ஸ் வளர்க்க சொன்னேன். இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா. இதெல்லாம் செஞ்சது பெருமாள் செந்திலாச்சே, பஞ்சு செந்தில் இல்லையே. திட்டம் அவன் போட்டிருந்தாலும் நட்டது நான் தானே. உங்க தலைமையில நட சொன்னான். நான் நடல என்ன செடி வளர்ந்துருக்க மாட்டா கோசுரு. எங்கேயோ ஒரு கண்டிஷன் நடந்திருக்கு. இன்சியர்ல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவர் மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய் அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு? ஒண்ணு இல்ல, அவன் பெருமாள் செந்தில், நீங்க பஞ்சு செந்தில். அவன் பி செந்தில், நீங்க வெறும் பி. எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேல் இடத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு. இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா? ஏய் என்னடா தப்பு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா? ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா? அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கினா கூட இதை நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு அடிச்சிட்டாரு. நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர். பஞ்சு மறுபடியும் பஞ்சு. டேய் ஃபேமிலி மீட்டிங்ல கோரஸ் பாடாத, பின்னாடி போ போ. எங்க அக்கா பசங்களே நீ ஒருத்தி தான் உயிரோட இருக்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அண்ணனுங்க இருந்தானுங்களே சுத்த விளங்காதவனுங்க. வாழ்க்கையில் அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டானுங்க. கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்து ஆளாக்கி அவனுங்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு. என் அண்ணனுங்களை கொண்ட அந்த முனியனுக்கோ என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ நீங்க தான் மாமா ஒரு முடிவு கட்டணும். என்ன பேசுறீங்க? நான் ஜட்டிக்கு மேல லுங்கிய தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் பண்ண சொல்றியா? நான் யார் தெரியுமா? டாக்டர் டாக்டர் செந்தில். பி 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 விட்டீங்க. இம்சடா நாடாரி. முத்துச்சரம் முல்லை கொடி. யோ என்னையா நீ பகல்லே வரமாட்டேங்கிற, ரவையிலதே வர? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என்னத்த தெரியும்? வீட்டை சும்மா கொடுத்தாலும் கொடுத்தா உள்ள கரண்ட் இல்லை, நாங்களே பேட்டரி வச்சு லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. கார்பரேஷன் வாட்டர் இல்லை, டெய்லி வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு முன்னுக்கு கேட்டு இல்லை, சந்துக்குள்ள புந்து வாரா. ஆமா இந்த வீட்டு மேல ஏதோ கேஸ் நடக்குதாமே? அப்படியே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தாலும் இத வாங்குறதுக்கு யார் இருக்கா? இந்த கேஸ்ல எப்படியும் ஜெயிக்கணும்னு எங்க மொத்த குடும்பமும் சாப்பிடாம பட்னி கடந்து உண்ணாவிரதமா இருந்து செத்து போயிட்டாங்க. எங்க? இந்த வீட்டுல தான். மிஸ்டர் கருப்பு, இந்த வாசல்ல எங்க அப்பாவை பதிச்சோம், கொல்லப்புறத்துல எங்க அம்மாவை பதிச்சோம், தெற்கால எங்க தாத்தாவை பதிச்சோம், வடக்கால எங்க பாட்டியை பதிச்சோம். எங்க அக்கா பாக்குறதுக்கு பிரமாண்டமா இருப்பாங்க, அதனால நடு ஆள்ல பதிச்சோம். அந்த மரத்துக்கு கீழே தான் என் மாமியாரையும் மாமனாரையும் பதிச்சோம். அவ்வளவு நீ நிக்கிறியே, அதுக்கு ஒரு கதை இருக்கு. எப்படி வார எப்படி போறான்னு தெரியலையே. எஸ் சார். என்ன எது கூப்பிட்டீங்க? கேஸ்ல டிபார்ட்மெண்ட் உங்க மேல சந்தேகப்படுது ஈஸ்வரமூர்த்தி. தம்பாவை கொல்லணும்னு நினைச்சிருந்தானே 6 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு அவன் என்ன கொல்ல வந்தானே, அப்பவே அவனை என்னால் கொண்டு இருக்க முடியும். செத்து போன என்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதவராஜோட தங்கச்சியை மெடிக்கல் காலேஜில் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. தட் இஸ் ஓவர் நவ். அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். பட் இன்னும் ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியல சார். என்ன? நான் நினைச்சு என் நண்பன் மாதவராஜா அநியாயமா கொண்டாங்களே, அது இன்னும் என் நெஞ்சில் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு சார். இந்த கிரிக்கெட் கோவிந்த ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கிரிக்கெட்டை பத்தி மட்டும் தான் சிந்திப்பான். அதனாலதான் நீங்க எல்லாரும் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பல மாசமா என் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கிரிக்கெட்டை பத்தி கேட்க போறேன். பவுண்டரினா என்ன?
நல்லா சிக்கிட்டான். புறம்போக்கு நிலத்துல வேலி போடுறமே அதான் பவுண்டரி. ஊரா எடுத்த வளைச்சி சுத்தி வேலி போற நம்ம தொழிலை கேட்கலடா நாதாரி. அவனுக்கு உன் குலத்தொழில் தான் தெரியும், இத பத்தி என்ன தெரியும்? பவுண்டரினா கோல் போடுறது. ஐயோ 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 சை, நானே சொல்றேன். சொல்லுங்க. பவுண்டரினா பந்து உருண்டுகிட்டே போய் கோட்டை தொடும்பார். அப்ப பொண்ணுங்கெல்லாம் கம்காட்ட காட்டிட்டு ஆடுவாளுங்கப்பா. அதுக்கு தான் பவுண்டரி. அதுங்க ஆடுறத வச்சுதான் இதுக்கே தெரியுது, இல்லன்னா இதுக்கு எங்க அது தெரியும்? சரி, LPW என்ன? எனக்கு PW தான் தெரியும். LBW எப்படி தெரியும்? மறுபடியும் நல்லா சிக்கிட்டாங்க. அண்ணே முட்டி கீழே பந்து படுறதுனே. போலீஸ்காரன்ட்ட அடி வாங்கி வாங்கி இதை ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லு. சரி, விக்கெட் கீப்பர்னா என்ன? 3 குச்சிக்கு பின்னாடி நிக்கிற அடியாள்னே. அவன் எப்பறா அவன் தான் பேட் அடிக்கிறவனுக்கு பின்னால நிக்கிறான்ல, அடியால் தானே பின்னால நிப்பான். பின்ன அவன் விட்டா பந்தா யாரு பிடிப்பா? உங்களை எல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புளியாந்தோப்புக்கு கொண்டித்தோப்புக்கு இடையில ஒரு BPL மேட்ச் நடத்தலான் இருந்தேன். போய் பால் போடுங்கடா. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போடு புண்ணாக்கு. என்னடா பொண்ணுங்களை ஆட விட்டுட்டு பொறிக்க பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க? அரே நீ கடலோடு என்னைய பேர் சொல்லி கூப்பிடுற? எவனா உன்னை உள்ள விட்டது? ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அட பாவி, நீ என்னைய யாருன்னு கேக்குறிய? நான் உங்க அப்பன்டா. ஓ, நீதான்ல அது. யோ, என்னைய பெத்த அப்பனே தெரியாம இருக்க? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறேன், அதான் ஞாபகம் இல்லை. ஆமா, ஏன் ரொம்ப வீக்கா இருக்க? உனக்கு தான் மாசம் மாசம் துட்டு அனுப்புறேன், சோறு தின்ட்டு கிடக்க வேண்டியதானே. சாராயம் அரிசி கவுந்து கிடக்குறியா? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுடா. எனக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஆஸ்மா எல்லா வியாதியும் இருக்குடா. இதெல்லாம் வச்சுக்கின்னு இன்னும் உயிரோடையா இருக்கிற. சரி, கவலைப்படாத. மேல இருக்க அம்பையர் கிட்ட சொல்லி உனக்கு அவுட் கொடுக்க சொல்றேன். அட பாவி, உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு ஆசையா வந்தேன். இப்படி எல்லாம் பேசுறியடா. சரி சரி, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போடாத. நீங்க சொன்ன மாதிரி 5 பிரச்சனை. ராத்திரி 3 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேனே. பாத்துடா, ஊட்டக்கட்ட கண்டுபிடிச்சிட போறாளுங்க. ஊசி போட்டு தானே கூட்டு வந்தீங்க. ஹெவி டோஸ்னே 48 மணி நேரத்துக்கு போதை தெரியாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு. பாக்குறேன். போடு போடு போட போடு. செட்டிக்கு ரெட்டிக்கு அந்த செட்டுக்கு எல்லாத்துக்கும் போடு. நல்லா ஒரு 2022ல சூப்பர் பிகர் மாட்டி இருக்குன்னு சொல்லு. அடி ஆத்தாடி அம்மாடி, ஏ முனியா, ஒரு பொண்ணு தண்ணியில குதிச்சிட்டா, காப்பாத்து காப்பாத்து முனியா. ஆத்தாடி காளியத்தா, அந்த பிள்ளைய காப்பாத்தி புட்ட, இல்லைன்னா என் உசுறு என்கிட்ட இருந்திருக்காது. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? நீ யாருன்னே உனக்கு தெரியல, அப்புறம் எங்க இருந்தா உனக்கு பேசாம இருடா. இது ஸ்வர்க்கமா நரகமா? இது வரைக்கும் இது நரகம் தான். நீங்க வந்துட்டீல, இன்னமேல சொர்க்குல வந்தேன். அவ்வளவு நல்லா பாட்டு பாடிட்டு இப்படி தண்ணியில தொப்புன்னு குதிச்சிட்டியேமா. வாழ போற கடைசி நாள நினைச்சுதான் ஆடுனேன் பாடுனேன், சாக போனேன். எதுக்காக சாக போன? என் பேர் அஸ்வினி. பேர் பிடிக்கலன்றதுக்காக சாக போன? அப்பா அம்மா இல்லாத என்ன எடுத்து வளர்த்ததே என் மாமாவும் மாமியும் தான். என்னை படிக்க வச்சதும் அவாதான். நான் பெரிய மனுஷி ஆன உடனே என் படிப்பை நிறுத்திட்டு அவ ஒரே பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. வேண்டியதானே? நோனோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதோட சாகிறதே மேலும் 2 தடவை ட்ரை பண்ணினேன். முதல் தடவை வேகமா வர லாரியை பார்த்து அதுக்கு முன்னாடி விழுந்தேன். லாரி கிட்ட வர போறதுன்னு பார்த்தா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. 2வது தடவையா ஆத்துல விழுந்து உயிரை விட்டுலான்னு பார்த்தா இவர் வந்து காப்பாத்திட்டார். நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, ஒரு கம்நாட்டி என்னை தள்ளி விட்டுட்டான். வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. தள்ளி விட்டவன் கையில சொறி சரங்கு வரணும். ஏற்கனவே அவன் மூஞ்சி அந்த மாதிரி தான் இருக்கு, இன்னும் அது வேற வரணுமா? உன் மாமா மகனை தானே கட்டிக்க சொன்னாங்க, அதுக்கே நீ சாக போன? பையனா அவன் சரியான லூஸ். இவன மாதிரியா? பார்த்தால எழுந்ததும் இங்க இருந்து இது வரைக்கும் இவ்ளோ பெரிய நாமத்தை போட்டுருவான். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் 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 தான் பேசுவான். பால்ல தண்ணிய கலந்துட்டா, மோர்ல சுண்ணாம்பு கலந்துட்டா, நெய்ல டால்டாவை கலந்துட்டா, மண்ணெண்ணெயில கலப்படம், விளக்கு ஊத்துற எண்ணெயில கலப்படம், சாமிக்கு சாத்துற புடவை சாயத்துல கலப்படம், விபூதியில கலப்படம், குங்குமத்துல கலப்படம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டா கைலாச மலைக்கு போலான்னு சொல்றான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறதை விட நானே மோட்சத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி தான் தண்ணியில குதிச்சேன். இங்க வந்து சேர்ந்துட்டேன். இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல,
கிளம்பு. அப்படியா? தேர்ட் டைம் ட்ரை பண்ண சொல்றீங்களா? ஓகே. ஒரு டப்பா கெரசின் எடுங்கோ, அப்படியே ஒரு தீப்பெட்டியை கொடுங்க. சொல்ல அப்படின்னா பண்ண கூடாதுடா. பாத்தேலா, உங்க கூட்டத்திலயும் ஒரு நல்லவர் இருக்காரு. அப்பா ஏப்பா என்னையும் நல்லவன் சொல்லிட்டாளப்பா. ஏய், உன்னை நல்லவன் தானே சொன்னா, என்னமோ லவ் பண்றேன்னு சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்ல கத்துற. ஏன் அவருக்கு என்ன? கருப்பா இருந்தாலும் நல்ல களையா இருக்கார். ஐயோ. குட்டையா இருந்தாலும் நல்ல கட்டையா இருக்கார். தாடி வச்சுட்டு இருந்தாலும் பாடியை நல்லா மெயின்டைன் பண்றார். ஆமா தாயே, நீ முதல்ல கிளம்பு. கூட்டத்துல குழப்பம் பண்ணாத. நான் வெளியே போனா அந்த நாமம் என்ன தேடிட்டு வரும். அந்த கும்பி பாகம் உங்களை எல்லாம் காலி பண்ணிடும். உனக்கு என்ன சட்டி ரெடியா இருக்கா? வெளியில அனுப்புற நோக்கத்துல இருக்காத. நம்ம அப்பப்ப பாஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது ஒரு கிளாமர் இருட்டு போட்டுமே, பூரா இருட்டுல விடியாத மூஞ்சியெல்லாம் இருக்காங்க பாரு. இனே சொல்ல மூசல்ல நடக்கிறேன், நார்மலா தானே நடப்பேன். கருப்பு, உனக்கா தண்ணிக்குள்ள இருந்து பொங்கி வெளியில வந்த தாமரை மிஸ் பண்ணிராத. முனிய கிடக்குற இங்க எல்லாமே நான் தான். என்ன மீறி எதுவுமே நடக்காது. நீங்க இங்க வேணாலும் ஆடலாம், பாடலாம், விளையாடலாம். இது உங்க மைதானம். குட் பாய். அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு காணுமே. கதவை தோற. அண்ணன் மேட்ச் பார்த்து ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்காங்க. என்னடா கோயந்தா, எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு போன் பண்ணி? நீ என்னடா மெதுவா கையில பால் உருட்டிட்டு வர? பாப்பா நீ வேற ஐபிஎல்ல சும்மா போனி பால போலன்னு பொளந்துட்டு இருந்தான். நீ வேற போன போட்டு லாஸ் பண்ணிட்ட. அது போனி இல்லீங்க, கோனி. ஏய், ஸ்டம்ப் இருக்கும்போது பேல்ஸ் ஆடக்கூடாது. அண்ணன் கூட பஞ்ச் அடிச்சிட்டாரு. ஏய், 20 வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன். நேத்து வந்து எல்லாம் பஞ்ச் அடிக்கிறான், நான் அடிக்கூடாதா? பஞ்சுனா அது என் வாயில இருந்தா வரணும். நீ அந்த சாலா போடு. கை தட்டுங்க. எதுக்குடா இதெல்லாம் மறைக்குது இல்ல? கார் துடைக்க வச்சுக்க. இத நான் எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு ஷாலுகள்லாம் போடுற? நீ டாக்டர் பட்டத்தை புடிச்சிட்டு வந்துட்டீல, அதுக்கு தான். அட போப்பா, என்கிட்ட இருக்கிற கரன்சியை வைக்கிறதுக்கே வீட்டு பீரோல இடம் இல்ல. இந்த கர்மத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியாமா? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்ல. எதுக்குடா பழைய சில்லறை எல்லாம் என்ற? ஒரு ரூபாயில தம்புடி குறைஞ்சாலும் அது ரூபாய் ஆகாது கோயந்தா. அண்ணன் போட்டிக்கு பஞ்ச் அடிச்சிட்டாரே. டொக்கு வச்சதுக்கெல்லாம் சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்காத, பவுண்டரி லைன் தாண்டி ஓடு. சரி, இன்னும் இனாத்துக்கு வர சொன்னேன். வா சொல்றேன். டெல்லியில இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளோட அல்லக்கையோட பிள்ளைக்கு வர்ற 27ஆம் தேதி கல்யாணம் பண்ணா. அதுக்கு நம்மகிட்ட 20லேருந்து 22 வயசுக்குள்ள 5 ஃபிகருங்க வேணுங்கிறான். கல்யாணத்துக்கு போய் நம்ம கிட்ட போனா கல்யாணத்துக்கு பெரிய கிரானைட் குவாரி ஓனரோட பொண்ணை ஏற்கனவே அவன் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது அதுக்கு இல்ல, பின்ன அதுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டியா. பேச்சுலர்ஸ் பார்ட்டினா காக்டெயில் இருக்கும், தண்ணி இருக்கும். இவன் என்ன கண்ணியில கேக்குறான்? பணம்டா பணம். நீங்க சொன்ன ஆளுகளுக்கு தான் பொண்ணுகளை ஏற்பாடு பண்ணாரு. கூட வைரனரா ஓடி வந்த டாக்டர் தான் அவுட் ஆகிட்டான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்களா? புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? அந்த முனியை எங்க இருந்தாலும் அவன் தலையை கொண்டு வாங்கடான்னு சொல்லி அமிச்சாரு. அவனை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் இங்க வந்து இவரை போட்டு தள்ளிட்டானே. போலீஸ் வேற ஃபைல க்ளோஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்க அனுப்பிட்டாங்க. என்னத்தை போட்டு அமிக்கினாங்களோ இந்த நாறுது. இதுல மாலை வேற. ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. வணக்கம் தலைவர். நான் எதிர்பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? 1961 சென்னையில ரவுடித்தனத்தை உருவாக்குனதே நான் தான்டா. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு சங்கம், அதுக்கு இவர் தலைவர். நமக்குள்ள என்ன வேணா சண்டை இருக்கலாம், நாம எந்த கட்சியை வேணா சார்ந்து இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்த அவனை கொண்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து 6 மாசத்துல வளர்ந்து அவனை கொண்டு இருக்கான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தமிழ்ல இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சத்தம் பெருசு மேற்படி ஆயிட்டம் சின்னதுன்ட்டு. அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆள் தான். காலையில பாட்டு சத்த, அதுவும் இங்க எவன் சுடுகாட்டுல சுக்கரம் வச்சாப்ல. டேய், இங்க இருந்தா கேக்குது. சாமி முன்னாடி மட்டும்தான் கற்பூரம் காட்டுவாங்க. இவனே நம்ம பொருளுங்க முன்னாடி கற்பூரம். கந்த சஷ்டி கவசம், காயத்ரி மந்திரம், பெருமாள் சோஸ்திரம்
இத சொல்லி தானே கற்பூரத்தை காட்டுவாங்க. நீ என்னமா மாஸ் பாட்டு போட்டு கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, இவங்க கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போறீங்க. போங்கடா கொலகார பசங்களா, உங்களுக்குலாம் குத்துப்பாட்டு தாண்டா சுக்கிரவாதம். நீ போடுதா பூசைய. இந்த கூட்டத்திலேயே நீங்க மட்டும்தான் அறிவாளி. ஐயோ அப்பா அப்பா, என்ன அறிவாளின்னு சொல்லிட்டாளப்பா. ஏய், அவன் என்ன கலைஞர் கலைவாணர் இவங்கெல்லாம் இருக்க கூட்டத்திலே அவன் அறிவாளின்னு சொன்னா? இந்த கூட்டத்துல அவன் அறிவாளின்னு சொன்னா? அவன் ஒரு நாதாரி, நான் ஒரு ஊதாரி, நீ ஒரு மல்லமாரி. என் ஆளுக்கு முன்னுக்க எம்ஏஸ பாய்லஸ் பண்ணாத. போடா கெட்டல புடிச்ச வேலைய. என்னது சலங்க சத்தம்? இருக்கிறது ஒரு பொண்ணு, அவகால அம்மனமா தானே இருக்கா. ஆத்தாடி ஆத்தாடி ஏண்டா ரவைக்கு வந்து என்ன எம்சியை குடுக்குற? அது எப்படா நான் கால் எடுத்து வைக்கும் போது கரெக்டா டப்பி குடுக்குற? அது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. இதுக்குமா? ஏண்டா சலங்கைய கட்டிக்கிட்டு நீ இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிய எதுக்குடா? மந்திரமுகின்னு ஒருத்தி இருந்தா. நிறுத்துடா, இத விடவே மாட்டீங்களடா. அவ வேற இவ வேற. அவ சந்திரமுகி, இவ மந்திரமுகி. அவ நாட்டியக்காரி, இவ கரகாட்டக்காரி. அவளுக்கு லட்சம், இவளுக்கு 1000. என்னது கூலி? அந்த மந்திரமுகி யாரு? மொத்த குடும்ப கதை சொன்னனே. என் பொண்டாட்டி சொன்னா சொல்லு. என் பொண்டாட்டி மந்திரமுகி. தலையில சொம்ப வச்சு இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆனான்னு வச்சுக்க. பண்ணையிலிருந்து சென்னை வரைக்கும் எல்லாம் அவ பின்னாடி, ஆனா அவளோ என் முன்னாடி. எப்படி? நான் நல்லா பேன் பாப்பனே. அட ஈருக்கு பிறந்த வேலை பேனை நம்பியாரா பேப்பையமா ஓபனுக்கு வந்தா மேல சொல்லு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டேய், வாயில சொல்றதுக்குமாடா இன்ட்ரோல் பிளாக்கு? ஏன் உனக்கு இது வராதா? நீ சொன்னதுல எனக்கு இதுவே வந்துருச்சுடா. இன்ட்ரோல் பிளாக்கு எப்படி வார எப்படி போறானே தெரியலையே. ஹலோ ஹலோ. ஓ, என்ன தூக்கம்? எந்திரியா. என்ன முழிக்கிற? கோயம்பேடு வந்துடுச்சு, இறங்கு. என்ன இடம் சொன்ன? கோயம்பேடு. நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன், கோயம்பேடுல இறங்க சொல்றேன். ஐயோ, சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதாயா? நான் பட்டி காட்டான்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? அட கன்றாவியே, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. யோ, இந்த பாரியா, வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும். அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சென்னைக்கு எவ்வளவு தூரமா? அட கடவுளே, காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே. யோ, சாவு கணக்கு இறங்கியா. யார பார்த்து சாவு கணக்குங்கற? தாமரை, என் முடியற பார்த்து அப்படி சொன்ன? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சாவுகிறாக்கி, உங்க அம்மா சாவுகிறாக்கி, உங்க அப்பா சாவுகிறாக்கி, உன் குடும்பமே சாவுகிறாக்கி. என் முடியற பார்த்தா அந்த யமனே நடுங்குவா. மரியாதையா மன்னிப்பு கேளியா? கேளியா? இல்லைன்னா உன் சொங்க எடுத்து ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. பஸ்ஸை விட்டு இறங்குங்க ஐயா. ஆளை விடுங்க ஐயா. ஆமா, நீ எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள? நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்ல நான் தான் உன்னை விட்டு அங்கேயே இருந்துருவேனா? அடுத்த வேலைக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதானா? இப்ப உன்ன வேற வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத, நான் வரும்போதே 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3000? இது அடிச்சா 10 நாளைக்கு சமாளிக்கலாம் இருக்கே. பெருசா என்ன தெரியும் பண்ண போற? தம்பி 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 நில்லுங்க. ஆமா, எந்த ஊரு? தென்காசி. அட நம்ம ஊரு. நம்ம ஊருகளா? பக்கத்துல அம்மா சமுத்திரம். ஆமா, இறங்கணும்னே ஏற பாக்குறிய? தாமரையை கொண்டு போய் முதல்ல ஊர்ல சேர்க்கணும். அதுக்கு பஸ் சாயங்காலம் தானே இருக்கு. ரயிலு அது ரவைக்கு தானே. உடனே போகணும். லேன்ல போங்க தம்பி. பஸ்ல வந்தது ரொம்ப அலுப்பா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காலை கடனை முடிங்க. அதுக்கு நான் ரூம் போடணுமே. எங்க கிட்ட காசு இல்ல. கவலைப்படாத தாயி, எல்லாத்துக்கும் இடம் இங்க இருக்கு. அங்க பாரு, அது கழிக்கிறனுக்கு, இது குளிக்கிறனுக்கு. 5 ரூபா கொடுத்தா ரெண்டத்தையும் முடிச்சிடலாம். வேணும்னாலும் துணிமணி மாத்திக்கலாம். பட்டணத்துல எல்லாத்தையும் வீதியிலே வச்சிருக்கேன். இந்தாங்க 10 ரூபா. போய் காலாலத்துல வேலையை முடிச்சுட்டு வாங்க. வேணாம் வேணாம், இதுக்கெல்லாம் காசு என்கிட்டே இருக்கு. அப்ப நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துறேன். எங்க பணத்திலே எடுங்க. இந்த 2 டிக்கெட் தென்காசிக்கு. எந்த பஸ்ல எடுக்க? ஆர்டினரி பஸ்ஸா, ஸ்பெஷல் பஸ்ஸா, வீடியோ கோச் பஸ்ஸா, ஏசி பஸ்ஸா?
இல்ல 4 ஏசி பஸ்ஸா, இல்ல புசு பேக்கா புசு கேக்கா, இல்ல படுத்துக்கிட்டே போற பெருத்து பஸ்ஸா, பின்னுக்க கக்கூஸ் இருக்கு, உனக்கு தெரியாதுல? நான் வந்து எதுல வேணாலும் போயிடுவேன், லாரியில கூட போயிடுவேன். ஆனா தாமரைய சத்தியான பஸ்ல தான் அனுப்பணும். அதுக்கு 3000 ரூபாய் ஆகும். என் பாக்கெட்ல 1000 ரூபாய் தானே இருக்கு. எங்க கிட்ட இருக்கு குடு குடு. இங்க இருங்க. அந்த இங்க போர்டு இருக்குல்ல, பெரிய நாமம் போட்டுருக்குல்ல, நீங்க குளிச்சுட்டு அங்க வந்துருங்க. சரி, நான் இங்க வந்துடுறேன். சரி 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 நில்லு. டீட்டம்மா கூப்பிடுறானே. பத்திரமா அந்த பைய வச்சு முன் சீட்டு போட்டு வச்சிருங்க, வந்துடுறோம். வா. ரொம்ப நல்லவனா இருக்கானே. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவனை ஆஃப் பண்றா. இந்த குடி பாவி பாவி ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா. நியாயத்துக்கு அப்பனை ஏத்து கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டானடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்தி சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கியா? சயின்டிஸ்ட் இல்லடா, சைட் டிஷ். ஏதோ ஒரு விஸ். இதுக்கு கூலி கொடுத்து ஐயரை வேற கூட்டி வந்திருக்கியா? அந்த சாராய பாட்டி போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா? இங்கடா. ஏய், அவன் தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டாடா. அவன் போட்டோ எடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்புறோம். தட்சணை கொடுக்காம போறல. தட்சணமும் பாட்டில் இருக்கே, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா. யோ, உன் சொந்தக்காரங்கன்னா உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்கார்ந்து புகைய விட்டுக்கிட்டு இருக்க? சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா, நம்மளையும் கூப்பிடுறானே.